முரளி, இன்னைக்கு காலை மலர்ல நாம சந்திக்க இருக்கும் முக்கிய பிரமுகர் திருமதி லலிதா சேதுராமன். இவங்க கிராமப்புறத்துல நிறைய நலப்பணிகளை, சமுதாய நலப்பணிகளை செய்து வரும் ஒரு சமூக சேவகி. வணக்கம் மேடம். வணக்கம். வெல்கம் டு ஆஷு மேம். மேடம், பெண்களுக்கு குறிப்பா பெண் சமுதாய முன்னேற்றத்திற்கு நிறைய நலப்பணிகளை, அதுவும் கிராமப்புறங்கள்ல நீங்க அதிக அளவு செய்து வரத கேள்விப்படுறோம், நிறையவே பார்க்குறோம் மேடம். இப்ப எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து உங்களுடைய சமுதாய பணிகள், இதை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்ககிட்ட நிறைய விரிவாக பேச விரும்புகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கான்வர்சேஷனை எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, நலப்பணிகள் அப்படின்னு சொல்கிறோம், கிராமத்தோட முன்னேற்றம் அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய பேசுகிறாங்க. இப்போ ஒரு கிராமத்துக்கு லைட் வசதி செஞ்சு கொடுத்து, அந்த கிராமத்தில் தண்ணி நல்லா வர வச்சு, நிறைய வீடுகளை கட்டி கொடுத்து, இன்னும் நிறையவே விஞ்ஞானபூர்வமாக நிறைய வளர்ச்சிகள் இருக்குது, இன்டர்நெட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துடுச்சுன்னா அந்த கிராமம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாமா? நிஜமான வளர்ச்சி, நிஜமான டெவலப்மெண்ட் அப்படின்னா கிராமப்புறங்களில் எதை சொல்லலாம்? அதாவது கிராமப்புறங்களில் ஒரு லைட் வருதோ, டிவி வருதோ, இன்னைக்கு புதுமையான இந்த பெப்சி வருதோ, கோலா வருதோ, இதெல்லாம் இந்த சயின்டிஃபிக்காக இம்ப்ரூவ் ஆகிறதுங்கிறது, டெவலப்மெண்ட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் கிராம முன்னேற்றம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கிராமத்து பெண்கள் முக்கியமாக, கிராமத்து ஆண்களும் சரி பெண்களும் சரி, அதுலேயும் பெண்களும் முக்கியமாக தன்னுடைய அடிப்படை உரிமை என்ன, தான் தைரியமாக வெளியில் தன்னுடைய உரிமைகளை வெளியில் சொல்லி, தங்களுக்கு வேணுங்கிற வசதிகளையோ தங்களுக்கு வேணுங்கிற தேவைகளையோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு எடுத்து சொல்லி அந்த கிராமத்துக்கு உண்டான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கணுங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கையோட பெண்கள் வெளியில் வர பாருங்க. குழந்தைகளை வளர்க்குறதுலையோ, ஒரு ஹைஜீன்லேயோ, இல்லை மற்ற மாதிரி சமூகத்தில் எப்படி பழகிறது, எல்லா விஷயங்கள்லையும் பெண்கள் தன்னம்பிக்கையோட முன்னுக்கு தங்களுக்கு உண்டான தேவைகளை எப்போ செய்யணும்னு நினைக்கிறாளோ அப்பதான் அந்த கிராமம் நிச்சயமா முன்னேற ஆரம்பிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது முதல்ல பெண்களே இனம் கண்டுக்கணும். ஆமா, அதுக்கு பிறகு அதை எப்படி நிறைவேற்றிக்கலாம் அப்படின்றதுக்கான வழிமுறைகளும் அதற்கான நம்பிக்கையும் வளர்றதுதான் நிஜமான வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஆமா, உங்களுடைய கிராம பணிகள் அப்படிங்கிறது எந்த கிராமங்கள்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க 1976 1976லேருந்து நிறைய கிராமங்களுக்கு செஞ்சிருக்கோம். நிறைய கிராம பணிகளையும் முன்னேற்றத்துக்காக நிறைய செஞ்சுட்டு வரோம். ஆனா முக்கியமா சொல்லப்போனா எலுமிச்சங்காப்பாளையம்ங்கிற கிராமம், மேலா ஆத்தக்குறிச்சி, தியாக சமுத்திரம், அப்புறம் மேலா புளியம்பேட்டை, இந்த மாதிரி கிராமங்களுக்கெல்லாம் சென்று அங்க நீங்க குறிப்பிடுற இந்த கிராமங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கு? அங்க கும்பகோணத்து பக்கத்துலயே, கும்பகோணத்து பக்கத்துல இருக்கு, தாராசுரம் அந்த மாதிரி பக்கங்கள்ல இருக்கு அந்த கிராமங்கள்லாம். அங்க நாங்க எப்படி போனோம்னு கேட்டாக்கா, எங்களை பத்தி தெரிஞ்சுட்டு அந்த கிராம ஜனங்கள் தானே லேடிஸ் என்ன அப்ரோச் பண்ணி, எங்க கிராமத்தை கொஞ்சம் செய்யுங்கம்மா, எங்க கிராமத்து பெண்களை கொஞ்சம் முன்னேற்றுங்கோ, எங்களுக்கு உண்டான வசதிகளை செய்யுங்கோ, எங்களுக்கு என்ன சொல்லி கொடுங்கோ, நீங்க இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் செய்யற இடம், கிராம பெண்களுக்கெல்லாம் அப்படின்னு அவ எங்களை அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க அந்த கிராமங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போய் அவளை உட்காந்துண்டு, அதாவது நம்ம 4 படி இறங்கி வந்தாதான் அவளை வந்தபடி தூக்க முடியும். அந்த அபிப்பிராயத்தோட கிராமங்களுக்கு போய் அந்த ஜனங்களா உட்காந்து அவர்களுக்கு என்ன தேவை, என்ன செய்யணும் அப்படிங்கறதுல அவங்களோட கூடி பேசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்ம அவங்களுக்கு நல்லது செஞ்சு வந்திருக்கோம், நம்ம வந்ததுனால அவங்க முன்னேற பண்றதுக்காக அவ வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவள்கிட்ட ஊட்டணும். அதுக்கப்புறம் அவ நம்மளா ஃப்ரெண்ட்ஸா போய் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு அந்த மாதிரி நடந்துக்கிறா. அப்போ முக்கியமா நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டாக்கா, அந்த கிராமத்துல எல்லாம் முதல்ல பெண்களுக்கு சங்கங்கள் அமைக்கிறோம். அந்த பெண்களுக்குள்ளேயே சங்கம் போன புதுசுலதான் எப்படின்னு கேட்டாக்கா, எங்களுக்கு சங்கத்தால எங்களுக்கு என்ன லாபம், எங்களுக்கு என்ன வரவு அப்படின்னா கேட்டுட்டு இருந்தா. ஆனா நாங்கெல்லாம் எடுத்து சொல்லுவோம், அதாவது சங்கத்து மூலம் ஒரு கிராம வளர்ச்சிக்கு சமூக பணியை நீங்க செய்யணும்னா நம்ம என்ன சங்கத்துக்கு செய்யலாம், நம்ம என்ன கிராமத்துக்கு செய்யலாம் அப்படிங்கறத நீங்க செய்யணுமே, நினைச்சுக்கணுமே வழிய சங்கத்தால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைச்சா அது ஒரு சமூக பணியா வராது, பெண்கள் சங்கம் நீங்க அமைக்க முடியாது அப்படிலாம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தள்ளி, அதுக்கப்புறம் அந்த பெண்கள்லாம் நாங்க சொல்றதை கேட்டு அந்த சங்கங்கள் அமைச்சது மூலம் நாங்க அரசாங்கத்துக்கும் அந்த கிராம பெண்களுக்கும் ஒரு பாலமா இருந்து அவளுக்கு வேணுங்கிற தேவைகளை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம். மேடம், நீங்க சொல்ற இந்த எலுமிச்சங்காய் பாளையம், புளியம்பேட்டை, தியாக சமுத்திரம், இங்கெல்லாம் இந்த பெல்ட்ல எல்லாம் தமிழகம் முழுவதுக்கும் இன்னும் நல்ல நெற்பயிர் விளையக்கூடிய ஒரு வளமையான ஒரு இடமா தான் இருக்குது. நீங்க குறிப்பிட இந்த இடங்கள்லாம் இங்க இருக்கிற மக்களுக்கு பிரச்சனைகள், தேவைகள் அப்படின்றது என்னவா இருந்தது? முக்கியமான தேவை அங்க கிராமங்கள்ல எந்த வசதியுமே இல்லை, அவளுக்கு அடிப்படை வசதி இல்லை.
முக்கியமா நான் சொல்றேன், எலுமிச்சங்காப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல கோவில் இல்லா ஊரு குடியிருக்க வேண்டும். அவங்க என்ன அந்த ஜனங்களை என்ன சொன்னா, ஒரு கோவில்னு ஒண்ணு இருந்தா பக்திங்கிற அடிப்படையில தான் ஜனங்களை முன்னேற்ற முடியும். பக்திங்கிற அடிப்படை ஒண்ணு வேணும். அதனால ஒரு கோவில்னு ஒண்ணு இருந்தா அது மூலமா நாங்க வந்து செஞ்சு எல்லாருமா கூடி ஒரு தெய்வ நம்பிக்கையோட நாங்க வந்து செய்யறோம். அதுக்கப்புறம் நீங்க சொல்றதை நாங்க கேட்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அப்புறம் ஒரு காளி கோவிலை கட்ட சொல்லி அதை ஏற்பாடு பண்ணது என்னுடைய கணவர். என் கணவர் திரு சேதுராமன். அந்த காளி கோவிலை அவளுக்கு கட்ட சொல்லி அங்க இருக்கிற அந்த ஜனங்களையே விட்டு, தனியா பூசாரியோ தனியா பிராமின் குருக்களோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவளை விட்டே பூஜை பண்ண சொல்லி, அவளை விட்டே கும்பாபிஷேகம் பண்ண சொல்லி, இன்னைக்கு வந்து அந்த அவளே பூஜை பண்ணிட்டு இருக்கா. அந்த கோவில் மூலம்தான் பக்தி மார்க்கத்தில் அந்த குழந்தை இப்ப பெண்கள்லாம் ஈடுபட்டு, கிராமவாசிகள்லாம் ஈடுபட்டு, அதுக்கப்புறம் கிராம முன்னேற்றத்துக்கு அதுலேருந்து என்னென்ன செய்யணும், அதுக்கப்புறம் சங்கம் ஆரம்பிக்கணும், மேற்கொண்டு அந்த மாதிரி அவளை கேட்டு கோவில் கட்டிண்டு முன்னுக்கு அந்த அது முதல்ல அடிப்படை அது இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் வந்து குடி பிரச்சனை. அதுக்கப்புறம் பெண்கள் வராமையே இருந்தா வெளியில. பெண்கள் வெளியில வந்து தன்னுடைய சேவைகளை சொன்னாதானே என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் நம்ம செய்ய முடியும். பெண்கள் ஒடுக்கப்பட்ட மக்களா ஒடுக்கப்பட்ட எப்பவுமே அந்த நாள்ல இருந்து பெண்ணை வாயை திறக்காதேன்னு சொல்லி ஒடுக்கிதானே வழக்கமா போயிட்டு. ஆனா இப்ப காலம் மாறிண்டு வருது. ஆனா கிராமங்கள்ல மாறிண்டு வருதான்னு கேட்டாக்க, முக்கியமா என்னுடைய அனுபவத்துல அங்க போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த கிராமத்து பெண்களே வெளியில வந்து தன்னுடைய சேவைகளையும் தன்னுடைய ரைட்டையும் செஞ்சுக்கிறான்னா எல்லா கிராமங்கள்லயும் அது ஒரு நிச்சயமான ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான். அந்த மாதிரி முன்னேற்றம் வந்து நிச்சயமா தேவை, மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயம். அந்த மாதிரி ஹைஜீன், குடி, தங்களுக்கு உண்டான சில அடிப்படை தேவைகளை தெரியாம தான் அது என்னதுன்னு வந்து வெளியில சொல்ல முடியாம அந்த மாதிரியான ஒரு சப்ரஷன் அப்படிலாம் இருந்தது. நாங்க போய் அந்த கிராமத்து ஆண்களை எல்லாம் கூட்டி, நீங்க பெண்களை சங்கம் அமைக்கப்படாது, நீங்கள்லாம் என்ன எங்க சங்கம் அமைக்கிறது, எங்க பெண்களுக்குன்னா அதெல்லாம் கேட்டா எங்களை. அதுக்கப்புறம் அவளை கன்வின்ஸ் பண்ணி எடுத்து சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பெண்களுக்கு சங்கம் அமைச்சு கொடுத்து அவளுடைய அடிப்படை தேவைகள் என்னங்கிறத அவளை விட்டு சொல்ல சொல்லி அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் நாங்க பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நல்ல முறையில அந்த பெண்கள் தங்களுக்கு வேணுங்கிறதையும் தங்க கிராமத்துக்கு வேணுங்கிறதையும் செய்யறா. அந்த ஆண்களும் அவ சொல்றதை கேட்கிறா. இப்ப ஓஹோ பெண்கள் சொன்னா கேட்கணும், பெண்கள் சங்கம், அதோட பெண்கள் குரூப்பா போய் ஒரு பெட்டிஷனோ ஒன்ன கொடுக்க நடக்கிறது. ஏன்னா அந்த கிராமத்தை ரெப்ரசன்ட் பண்றவா இந்த பெண்கள் தான். ஆனா அந்த பெண்களே தைரியமா வந்து எங்களுக்கு இதை கொடு அதை கொடு, இந்த மாதிரி எங்களுக்கு தேவை இருக்கு, எங்களுக்கு லைட் போடல ரோடு போடல அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது அது நமக்கும் தைரியமா இருக்கு. அந்த பெண்கள் தானே கிளம்பிட்டான்னு உடனே இந்த மாதிரி பெண்கள்லாம் நிறைய வந்து கேட்கும்போது அந்த சமாஜம் சுருக்கமா நடக்கிறது. இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு கிராமப்புற பெண்களுக்கு உங்களுடைய சமூக பணிகள் இருக்கும்போது, இப்போ சொன்னீங்க இப்போ ஒரு கோவில் கட்டி ஒரு பொது காரியம் பண்றோம் அப்படின்னு, இது மாதிரி வேற அவர்களுக்கு மற்ற அவர்களோட குடும்பத்துக்கு உபயோகமான பணிகள் அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரி பணிகள் செய்றீங்க? குடும்பத்துக்கு உபயோகமான பணின்னு சொல்றதா இல்ல சமூகத்துக்கு உபயோகமான பணின்னு கேக்குறதா? எப்படி இல்ல இப்போ ஒரு குடும்பம் உயர்ந்தாலே ஒரு சமூகம். இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ பெரும்பாலும் கிராமப்புறம் இருக்கிற பெண்கள் வந்து அதில் வேலை செய்யும் இது பார்த்தோம்னா ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைகள் அந்த ஒரு இதுல இருப்பாங்க. திடீர்னு வந்து நம்ம ஒரு சமூக நீங்க சொல்ற மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிக்கும் அப்படிங்கும் போது அதுல முழுமையா அவங்களை இன்வால்வ் பண்றாங்களா? ஏன்னா இன்னைக்கு போனாதான் இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு நமக்கு வேண்டிய பணம் வரும் அப்படின்னு இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி ஒரு முயற்சிகளுக்கு எந்த அளவு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க? நீங்க கேட்கறது கரெக்ட். ஏன்னா நாங்க கூலி வேலைக்கு போய் நாங்க 8 ரூபாய் 25 ரூபா 30 ரூபாய் சம்பாதிக்கிறோம். நாங்க இதுல எல்லாம் உட்காந்துருந்தா எங்களுக்கு முடியுமா? ஆமா நம்ம தான் வந்து சங்கம் போட்டு இந்த கிராமத்தை முன்னேற்றணுமா அப்படிலாம் முடியுமான்னு நிறைய கேட்டவெல்லாம் இருக்கா. அப்படி கேட்டது உண்டு. ஆனா எப்ப கூடுறான்னு சொன்னா அமாவாசைன்னு ஒண்ணு வருது இல்லையா, அந்த மாதிரி டயத்துல எல்லாரும் கூலி வேலை செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இரவுல 7 மணி அந்த அளவுல கூடி அந்த சங்கங்களை போட்டு நாங்களும் போவோம். அந்த சங்கத்தை நடக்கும்போது நிறைய சமயங்கள்ல போவோம். அப்படி போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பேசினவாள்லாம் கூட இந்த இதனுடைய நன்மையை புரிஞ்சு இப்ப வந்துட்டு இருக்கா. சில கிராமங்கள்ல கொஞ்சமா வரா, சில கிராமங்கள்ல சிட்டிஸ்லயே பார்த்தீங்கன்னா 50 மெம்பர் இருந்தா 15 பேர் தான் வருவா. அதனால அவளை குற்றம் சொல்ல முடியாது. இங்கேயே அப்படி இருக்கும்போது அந்த ஜனங்களை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆனா இப்ப வந்து அதை உணர்ந்துட்டு ஒரு அளவுக்கு நன்னாவே நடக்கிறது. அந்த மாதிரி அந்த சங்கத்துல வந்து சேர்ந்து அந்த சங்கத்து மூலம் செஞ்சணும் போடணும். அதோட 4 பேர் வந்து கூடும்பொழுது அதுலயே விட்டு ஆட சொல்றது, அவளை பாட சொல்றது, இதெல்லாம் இருக்கும்போது ஒரு கம்யூனிகேஷன், ஒருத்தருக்கு ஒரு தொடர்பு, இதெல்லாம் சந்தோஷமா வந்து நிறைய கிராமங்கள்ல செய்யறேன். அது என்னுடைய அனுபவத்துல அது நன்னா தான் போயிட்டு இருக்கு.
இப்ப நீங்க ஒரு கிராமங்கள்ல இப்ப நீங்க சொன்னீங்க நான் ஒரு கிராமத்துல செய்யும்போது பக்கத்து கிராமக்காரங்க வந்து எங்க ஊர்ல வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்க வந்து இப்போ இந்த கிராமத்தை நீங்க சூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணீங்க? இந்த கிராமத்துல இந்த வசதிகள் இல்லை, சரி இந்த வசதிகளுக்காக நம்ம இவ்வளவு சங்கத்தை உருவாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம், இனி அடுத்த கிராமம் எடுப்போம் அப்படிங்கிற நீங்க எப்படி இதை பிளான் பண்ணிக்கிறீங்க? அது எப்படின்னு கேட்டாக்க அவங்க நாங்களே இப்ப எடுத்துக்கிறது இல்ல. இந்த கிராமத்தை பத்தி கேள்விப்பட்டு அவளே வரான்னு நான் சொன்னேனே, அந்த கிராமத்து ஜனங்களே வரா. இந்த கிராமங்களுக்கு நான் செஞ்சதை கேட்டுவிட்டு அதோட பேப்பர்ல வருது, அந்த மாதிரி நியூஸ்ல வருது, அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் போய் அம்மாவை அப்ரோச் பண்ணுவோமே, அவங்கள போய் கேட்போமே அப்படிங்கிற அளவுக்கு அவளே வந்து நம்மளை அப்ரோச் பண்றான். அந்த அளவுக்கு அவளே வந்து நம்மளை கேட்கறான்னா அவளுக்கு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுக்கு தான் அவன் வந்து கேட்கறான். அந்த மாதிரி ஜனங்களை நம்ம முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் இருக்கிற ஜனங்களை தான் நம்ம முன்னுக்கு கொண்டு முடியும். நம்மள போய் வலுக்கட்டாயமா பூத்த முடியாது இல்லையா? அது மாதிரி அவங்க கேள்விப்பட்டுதான் அவங்களாவே வந்துதான் எங்களை கேட்கறாங்க. மேடம், இந்த மாதிரி பெண்கள் முன்னேற்ற ப்ரோக்ராம்ஸ் மட்டும் இல்லாம முதியோர் நலத்திட்டங்களும் நீங்க வச்சிருக்கீங்க. முதியோர் காப்பகம் ஒன்று கிராமப்புறத்துல ரொம்ப வெற்றிகரமா நீங்க நடத்திட்டு வரீங்க. அதுக்கு ஒரு ட்ரஸ்டியாவும் நீங்க இருக்கீங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரி முதியோர் காப்பகம் வந்து சென்னை மாதிரி இல்லை ஒரு பெரிய நகரத்துல இது வந்து ரொம்பவும் அவசியமான ஒரு தேவையா இருக்கு இன்றைய காலகட்டத்துல. ஏன்னா கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறாங்க, வீட்டுல இருக்கிற பெரியவங்களை பெற்றோர்களை கவனிக்க முடியல அப்படின்றதுனால கொண்டு போய் விடுறாங்க. இது ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு குடும்பங்களுக்கு அங்க ஒரு தேவை எப்படி உருவானது? அதாவது விருத்தாலயம் அப்படின்னு அதுக்கு பேரு. அந்த விருத்தாலயம்ங்கிற முதியோர் இல்லத்தை நல்ல உள்ளம் படைத்த ஒரு 10 பேர் சேர்ந்துதான் அதை ஆரம்பிச்சேன். நான் ஆரம்பிக்கல, அது நல்ல உள்ளம் படைத்த 10 பேர் ஆரம்பிச்சா. அதுல முக்கியமா நான் பேர் சொல்ல போனா ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் எங்க ஊர்ல இருக்கார். அவர் தான் இதுக்கு அடிகோலினதே. அவருடைய லேண்ட் திம்மக்குடியில இருந்தது. ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபுட் அவர் ஃப்ரீயா அதுக்கு டொனேட் பண்ணினார். அந்த முதியோர் இல்லத்தை நான் 8 வருஷமா ட்ரஸ்டியா இருந்து இன்வால்வ் பண்ணிட்டு செஞ்சுட்டு வரேன். அதை ஏன் திம்மக்குடியை சூஸ் பண்ணினோன்னு கேட்டா, ஒன்னும் லேண்ட் அவர் கொடுத்தார். அவர் அதை ஏன் கொடுத்தாருன்னு சொன்னா, முதியவர்களுக்கு மனசு அமைதி, சுத்தீவிர சோலையான அந்த ஒரு நிழலான சூழ்நிலை, ஒரு பக்கம் காவேரி பின்னாடி, இந்த பக்கம் சுவாமி மலை. சோ அவ விரும்புறது அங்க இருக்கே. அவர்களுக்கு வந்து கோவிலுக்கு போகணும், காவேரி இருக்கு, சோலையான தனிமையான ஒரு ஏகாந்தமான இடம். அந்த இடத்த பார்த்தாலே நீங்களே ஆச்சரியப்படுது. அவ்வளவு அழகான ஒரு இடம். அது முதியவர்கள் மனசுக்கு இதமான இடம். அதனால அந்த இடத்த சூஸ் பண்ணி அதுல வந்து முன்னாடி ஒரு வீட்டுல வச்சுட்டு இருந்தோம். அந்த இப்போ வந்து 22 லட்சம் ரூபாய் போல சுமாரா செலவழிச்சு ஒரு பெரிய கட்டணம் கட்டியாச்சு. மாதிரி 20 பேர் அதுல இருக்கா. நல்லபடியா அது நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து போய் செய்யறது நமக்கு நிம்மதியாகவும் இருக்கு. இப்ப அங்க இருக்கிற முதியோர்கள் வந்து கோயிலுக்கு போகணும், ஒரு அமைதியை தேடி வர்றோம் அப்படிங்கும் போது அதுதான் அவங்களுடைய முக்கியமான பிரச்சனையா இருக்கு, இல்ல வேற மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? ஏன்னா இப்ப இன்னைக்கு சிட்டியில இருக்கிற முதியோர் இல்லங்களெல்லாம் பார்த்தோம்னா இப்ப சாந்தி சொன்ன மாதிரி வேலைக்கு போறாங்க, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு கொண்டு வந்து விடுறாங்க. இன்னொன்னு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இனி நம்ம தான் தனி கொடுத்தனும் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது முதியோர்கள் ஒதுக்கப்படும் போது இந்த மாதிரி முதியோர் இல்லங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் சிட்டி சைடு இருக்கு. இந்த மாதிரி கிராமப்புறங்கள் இருக்கிற முதியோர்களுக்கு இந்த இல்லங்களை தேடி வரவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு? அதாவது நீங்க சொல்றது கிராமப்புறத்துல அங்க திம்மக்குடியில கட்டினது கும்பகோணத்துக்காகவோ மற்ற கிராமங்களுக்காகவோ இல்ல. சேலத்துல இருந்து, திருநெல்வேலியில இருந்து, தஞ்சாவூர்ல இருந்து, வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து அங்க தங்குறான். அது ஒரு இல்ல அங்க இருக்கு. அதுல வந்து தங்குறாங்கிறது தான் இது நம்ம பார்க்க வேண்டியது. அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நீங்க சொன்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போறா. அந்த வேலைக்கு போறதுனால இவாளை பார்த்துக்க முடியல, அது மாத்திரம் பிரச்சனை இல்லை. படிக்காத, வேலைக்கு போகாத அந்த மாதிரி குடும்பங்களையும் மாமியாரையோ கொண்டு வந்து மாமனாரையோ முதியோர் இல்லங்களை சேர்க்கறத நான் கண்கூட பார்த்துட்டேன். படிச்சு வேலைக்கு போறதுனால, டைம் இல்லாதனால இல்ல, புத்து போகாதனால, சண்டையினால அந்த மாதிரி கொண்டு வந்து வைக்கிற, வயசாயிடுத்து இன்னுமே இவாளை கவனிக்கிறது நமக்கு பாரம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து சேர்க்கிறவாளும் இருக்கா. தானே இந்த சூழ்நிலை இருக்க முடியாம தானே வந்து தங்குறவாளும் இருக்கா. இந்த மாதிரி பலதரப்பட்ட பீப்புள் அங்க இருக்கா. சேலம், திருச்சி இந்த மாதிரி மற்ற ஊர்கள்ல இருந்து பலதரப்பட்ட முதியோர்கள் வராங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையாமா? இப்ப இந்த மாதிரி வர முதியோர்கள், ஆதரவற்ற முதியோர்கள், பிள்ளைகள் வந்து தனக்கு இல்லாதவர்கள், கூட யாருமே இல்லாத ஆதரவற்ற முதியோர்கள், இல்லைன்னா பிள்ளைகளே கொண்டு வந்து எங்களுக்கு நீங்க இங்க இருங்க, நாங்க மாசம் மாசம் உங்களை பாத்துக்கிறோம், வந்து பாக்குறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து விடப்படுற முதியோர்கள், இந்த மாதிரியான இதுல எந்த மாதிரியான முதியோர்கள் இங்க இருக்காங்க? அவங்க பிள்ளைகளால கைவிடப்பட்டு வேற ஒரு 3வது மனுஷா கொண்டு வந்து சேர்க்கிறவா நிறைய பேர் இருக்கா. பிள்ளைகளால கைவிடப்பட்டு
அவங்க பிள்ளைகளே கொண்டு வந்து சேர்க்காம தானே வந்து சேர்றவாளும் இருக்கா. அதை தவிர அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலம் 3ஆம் மனுஷா மூலம் சேர்றவாளும் இருக்கா. அந்த கேட்டகரி தான் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சேரக்கூடிய முதியோர்கள் உங்களுடைய இல்லத்துல அவங்களை எப்படி பராமரிக்கிறீங்க? அவங்களுடைய தினந்தோறும் அவங்களுக்கு இருக்கிற அந்த அந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறத எப்படி நீங்க பார்க்குறீங்க? அவங்களுக்கு எப்படின்னா காலையில் 6 மணிக்கு அவங்களுக்கு காஃபி, அதுக்கப்புறம் 9 மணிக்கு கஞ்சி, அதுக்கப்புறம் 12, 11:30 மணிக்கு 10, 11 மணிக்கெல்லாம் லஞ்ச் சாப்பாடு, மத்தியானம் 4 மணிக்கு காஃபி ஸ்நாக்ஸ், நைட்டு வந்து சாப்பாடு. அப்படி பால் ஏதாவது வேணுங்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்து பால் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன தேவையோ, நல்ல நரிஷ்மெண்ட்டோட என்ன தேவையோ நல்ல ஒரு சாப்பாடு. அது காலையில் தயிரும் போடுறோம். சாயந்தரம் ராத்திரியில் வந்து முதியோர்களுக்கு ஒத்துக்காதுங்கிறதுனால மோர், அந்த மாதிரி தயிரையும் கலந்து காலையில் போடுறது, ராத்திரி வெறும் மோர், அந்த மாதிரியான ஒரு நல்ல சாப்பாடுகள் கொடுத்துட்டுருக்கோம். அதை தவிர அவங்க எங்கேயாவது வெளியில் போகணும்னாலும் அலவுடு. அவங்க நோட் புக் ஒன்று இருக்குது, அதில் எழுதி வச்சுட்டு கும்பகோணத்துக்கு கோவிலுக்கோ இல்லை சுவாமிமலைக்கு கோவிலுக்கோ எங்கேயும் போயிட்டு வரலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு வேணாலும் போயிட்டு வரலாம். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடம் எல்லாம் இருக்கு. நல்ல சௌரியமான ஒரு இடம், சௌரியமான ஒரு போக்கோட அவங்க இருக்காங்க. ஆமா, இப்ப அங்க இருக்கிற முதியோர்கள் பற்றி பேசும்போது ஒரு நிறைவான உணவு கொடுக்குறீங்க, ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறீங்க. அதுக்கு பிறகு வெளியில போயிட்டு வர்றதுக்கு சுதந்திரம். அவங்களுடைய தேவை, தேடுதல், எதிர்பார்ப்பு அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன எதிர்பார்க்குறாங்க? அவங்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது ஒரு 4 வார்த்தை அன்பா பேசணும். நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க தூங்கினா தூங்கினீங்களா, உங்களுக்கு வந்து உடம்பு ஒண்ணும் இல்லாம இருக்கா, நீங்க சௌகரியமா இருக்க, நீங்க படுத்துக்குங்க, எழுந்துருங்கோ, இந்த மாதிரி ஒரு அன்பு தானே எதிர்பார்க்கறா. முதியோர்கள் வேற என்ன எதிர்பார்க்கறா? முதியோர் இல்லத்துல இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தன்னுடைய இளைஞர்களுடைய அன்பை தான் கேட்கறாப்பா. அந்த அன்பு இல்லாத அன்புக்கு தான் ஏங்கின்னு இருக்கா. அது இல்லாதனால தானே இப்ப பிரச்சனை. அதாவது இந்த இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கணும்னா, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் வயசாகும், முதுமையை யாரும் தவிர்க்க முடியாது. நம்மளும் பிற்காலத்தில் இந்த மாதிரி வயசாகி முடியாம போவோம் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு இன்னைக்கு நல்லா இருக்கும், அவ முதிவாக நம்ம வந்து சரியா நடத்தாம இருக்கிறதுங்கிறது ஒரு தவறு. நாளைக்கு நம்மளும் வயசாகி போவோங்கிற எண்ணமும் வேணும். ஆகையினால முதியவர்களையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா சில ஃபேமிலி, நிறைய ஃபேமிலி எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்றா முதியவர்களும். அவ சின்னவா என்ன சொல்றான்னு கேட்டா எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்றா, எல்லாத்தையும் போடுறா, எல்லாத்தையும் கேட்டு சண்டை எடுக்கிறா, இவாளை சமாளிக்கிறது கஷ்டமா இருக்குங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு இளைஞர்கள் அவளை உதறி தள்ளுறாங்கிறது ஒரு பக்கம். ஆனா இதுல வந்து 2 பக்கமா நம்ம வந்து பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, இவ என்ன செய்யணும், வயசுக்கு மதிப்பு கொடுத்து, அந்த வயசாயிடுத்து இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறாங்கிற ஒரு கன்செஷனை கொடுத்து, இவ அவளை முதியோர் இல்லங்களுக்கெல்லாம் அனுப்பாம அன்பா அதுவா வச்சுக்கிற முடியும் மட்டும் அவங்க வந்து ஓன பொழிய வேண்டாம். அன்பை வெசி திட்டி அவளுக்கு வந்து மனசை கஷ்டப்படுத்தி அந்த மாதிரி இல்லாத வேணுங்கிற சாப்பாட்டை போட்டு துணியை கொடுத்து அன்பான 4 வார்த்தை பேசி அப்படி வச்சிருந்தா இனிமேல் முதியோர் இல்லங்களுக்கெல்லாம் வேலை இருக்காது. நிச்சயமா மேடம். ஒருத்தர் எங்களை கேட்டா, முதியோர் இல்லங்கிறது நீங்க கட்டின்னு இருக்கல, அதனால்தான் முதியோர்லாம் அங்க வந்து தங்குறா அப்படின்னு. அது அப்படி இல்லை. அதாவது நிழலுக்காக மரம் நிறைய வைக்கிறோம் நம்ம. அந்த நிழல் வந்து நீ வெயில்ல பிறகு உனக்கு கால் சுடும், நீ நிழல்ல வந்து நில்லுன்னு கூப்பிடுறது இல்லை. வெயிலோட கொடுமை தாங்காத வேணா நிழல்ல போய் நிற்கலாம். அது மாதிரி முதியோரில நாங்கள் கட்டிருக்கோம், நீங்க வாவான்னு நாங்கள் கூப்பிடுறது இல்லை. மரத்தை நிழல் வேணா நீ போய் தங்கிக்கோ, வேண்டாம்னா சூடு தங்கிட்டு போ. அந்த மாதிரி அது இஷ்டம் இல்லாத, வெளியில கஷ்டத்தை சகிச்சுக்க முடியாத, வீட்லயே இனிமே இருக்க முடியாது அப்படிங்கிற வாழ் தான் தாங்களே வந்து சேர்றாரு வழிய. முதியோர் இல்லமே நீ வா வந்து சேருன்னு யாரையும் சொல்றது கிடையாது. ஆகையினால இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இளைஞர்களுக்கும் பெரியவாளுக்கும் இருந்தா அது வந்து நிச்சயமா முதியோர் இல்லங்களுக்கு பின்னாடி வேலை இருக்காது. அதே போல நான் வெளிநாடு போயிருந்தபோது, அமெரிக்கா போயிருந்தபோது முதியோர் இல்லம் போய் பார்த்தேன். முன்னாடி அவள் அலோவ் பண்ணவே இல்லை. ஏன்னா அங்க இருக்கிற பெரியவாள்லாம் முதியோர்லாம் பார்க்கவே இஷ்டப்படலை. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கா, ரொம்ப மனசு நொந்து போய் ஸ்ட்ரெஸ்டா இருக்கா, நாங்க யாரையும் பார்க்க பிடிக்காதுன்னு. அப்புறம் சர்வீஸ் லேடி இந்தியாவிலேருந்து வந்திருக்கான்னு சொல்லி ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் போய் அவளெல்லாம் பார்த்தேன். இதே மாதிரி கதை தான். ஆனா அங்க ரொம்ப நாள் முந்தையே இந்த கான்செப்ட் வந்துருச்சு, கொண்டு போய் விடணும், அங்க ஹோம்ஸ்ல தான் இருக்கும், நர்சரின்னு கூட சொல்றாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியால இது இப்ப தவிர்க்க முடியாத தேவையா போயிடும் போல இருக்கு. இன்னைக்கு போற நிலையை பார்த்தாக்க எங்க பார்த்தாலும் ஓல்டேஜ் ஹோம்ங்கிறா, எங்க பார்த்தாலும் அந்த இது அந்த மாதிரி வந்து அந்த இது இப்ப இன்னும் ஜாஸ்தியா போயிட்டே இருக்குமோன்னு நமக்கு தோன்றது. ஆனா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பெரியவாளுக்கும் முதியோர் இளைஞர்களுக்கும் இருந்ததுன்னா நிச்சயமா அதை செய்யணும். நிச்சயமா தன்னுடைய தாயாரையோ தன்னுடைய தகப்பனாரையோ தன்னுடைய ரொம்ப வேணுங்கிறவாளையோ
நம்ம கையால் கொண்டு போய் முதியோர் இல்லத்தை சேர்க்கறதுங்கிறது எவ்வளவு மனசு கஷ்டப்படும். அதை உணர்ந்துட்டு பெரியவாளுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா இந்த முதியோர் இல்லங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மேடம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு முதியோர் இல்லம் இன்னைக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. ஆமா. இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு இளைஞர்களும் பெரியவர்களும் இதை அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்குங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கு. தவிர இப்போ நீங்க ஒரு கிராமப்புற பெண்கள் முன்னேற்றத்துக்கும் உங்களுடைய பணிகள் இருந்துட்டு இருக்கு. ஆதரவற்ற இந்த முதியோர்கள் இல்லம் அதுக்கும் ஒரு இல்லம் நடத்திட்டு வர்றதோட இந்த குடிபோதைக்கு எதிரான ஒரு அமைப்புகளையும் நீங்க கலந்துக்கிட்டு அதுலேயும் உங்களுடைய பணிகள் தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்குண்டான ஒரு கான்ஃபரன்ஸ்ல கூட நீங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. இப்போ அங்க இதுக்கு எந்த மாதிரி ஒரு அணுகுமுறையில இது அணுகுறாங்க? ஒரு குடிபோதைக்கு எதிரான ஒரு முடிவுகளை எடுக்கும் போதோ அவர்களை திருத்துவதற்கான வழிமுறைகள் எந்த மாதிரி அங்க எடுத்துக்கிறாங்க? அதாவது எங்களுடைய பணியில முக்கியமானது வந்து இந்த ஆன்டி ஆல்கஹாலிசம், அதாவது மது ஒழிப்பு. மது குடிக்கக்கூடாது, அதை குறைக்கணும், அதனால வர கொடுமைகளை தடுக்கணும். அங்கதெல்லாம் நாங்க கிராமத்துல போய் சாராய போட்டிலேயே உடைக்க சொல்லியிருக்கோம். அவங்கள விட்டு சாராய பானையெல்லாம் உடைக்க சொல்லி சத்தியம் எடுத்துக்க சொல்லி கிராமமா நிறைய அந்த மாதிரி மது ஒழிப்புக்காக நிறைய பாடுபட்டு போனாங்க. அது கொஞ்சம் பலனும் இல்லாம இல்லை. அதாவது ஓவர் நைட் நம்ம எராடிகேட் பண்ணிட்டு உடனே கிராமம் பூரா குடிக்கல அவ ரொம்ப அது சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாத்தையும் திருத்த முடியும். ஒரே நாள்ல நம்ம ஒரு 5 வருஷத்தையோ 10 வருஷத்தையோ உடனே எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி நாங்க செஞ்சதுல சில பலன்களும் இருக்கு. அந்த ரீதியா நான் அமெரிக்கா போயிருந்த பொழுது அங்க லாங் பீச்சுங்கிற இடத்துல கலிபோர்னியால ஆன்டி ஆல்கஹாலிக் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்தது. அது ஒரு அமைப்பு வச்சிருக்கா. அந்த அமைப்புல இந்த மாதிரி குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் வந்து அடிச்சு துன்புறுத்தி அந்த மாதிரி இருக்க பேட்டர்ட் விமன் சொல்றா, பேட்டர்ட் விமன்ஸ் அசோசியேஷன். அந்த பேட்டர்ட் விமன்ஸ் அசோசியேஷனும் ஆன்டி ஆல்கஹாலிக் அசோசியேஷனும் சேர்ந்து தான் அந்த கான்ஃபரன்ஸ் நடத்தினான். அதுக்கு என்னை கூப்பிட்டு இன்விடேஷன் வந்து நான் போயிருந்தேன். ஏன்னா என்னுடைய சர்வீஸ் எல்லாம் அவளுக்கு தெரியும், ஏற்கனவே கேள்விப்பட்டு சர்வீஸ் லேடி இந்தியாவிலேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவங்க என்ன பண்ணா அங்கே போய் பார்த்தா குளோபல் லெவல்ல இந்த அடிக்கிறது குடிக்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா படுத்து. இங்க நம்ம நாட்டுல எப்படின்னா நம்ம சமுதாயத்துக்கு பயந்துட்டு நம்மளுடைய பண்பாடு இதுதான், நம்ம இப்படிதான் இருக்கணும்னு வரையறுத்துக்கிற பெண்கள். அதனால சைலண்ட் சஃபரிங் ரொம்ப இருக்கு. அது பணக்கார வீடா இருந்தாலும் சரி, அது ஏழை வீடா இருந்தாலும் சரி. ஏழை தான் குடிச்சிட்டு அடிக்கிறான்னு கிடையாது, வீட்டுல எவ்வளவோ இருக்கு பணக்கார வீட்டுலலாம். அது வந்து சமுதாயத்துக்கு தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும் வாய முடிந்து உள்ளுக்குள்ள நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கிராமங்கள்லயும் சரி வசதி இல்ல இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த மாதிரி குடிச்சிட்டு அடிச்சுன்னா அது வாய முடின்னு இருக்கா. நம்ம நாட்டுல சைலண்ட் சஃபரிங் இருக்கு. சொல்லறா அழறா எல்லாம் பண்றாங்க. இப்பதான் கொஞ்சம் வெளியில வந்து இந்த கவுன்சிலிங் சென்டர்ஸ்ல சொல்லணும், வீட்டுல வேலை செய்யற இடத்துல சொல்லணுங்கிற கான்செப்ட்லாம் இப்பதான் வந்திருக்கு. ஆனா அங்க போய் பார்த்த பொழுது ஆக்சுவலா பிசிக்கலா அழறாங்க வந்து எல்லாருக்கும். அவன் வந்து பயப்படுறது இல்லை. இந்த மாதிரி இப்படி சொன்னா வந்து நம்ம புருஷன் குடிக்கிறான், நம்ம வந்து அவமானம், 4 பேர் என்ன நினைச்சுப்பா, நம்மள அடிச்சான்னு சொன்னா நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாது, வெளியில தெரிஞ்சு இப்படிலாம் நம்ம இது கான்செப்ட் இருக்கு. ஆனா அவன் அப்படிலாம் இருக்கிறது இல்லை. தைரியமா வெளியில வந்துடுறான். என்ன அடிச்சான் அந்த மாதிரி குடிச்சான்னு சொல்லிட்டு அந்த ஆக்சுவலா அழறதையே நான் பார்த்தேன். அவளுக்கெல்லாம் கவுன்சிலிங் பண்ணி அவ எப்படி பண்றான்னு கேட்டா ஒரு பேஷண்ட் மாதிரி இந்த குடிச்சுவாளை ட்ரீட் பண்றான். குடிகாரம் அவன் இனிமே உருப்பட மாட்டான், இவனை திருப்தி என்ன ஆகணும் அந்த மாதிரி என்ன அவன் வச்சுக்கிறது இல்லை. அவன் வந்து ஒரு மெடிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் அந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் பேஷண்ட் மாதிரி ரீதியில் எடுத்துட்டு அவனுக்கு கவுன்சிலிங் பண்ணி அந்த ஒரு நம்ம பேஷண்ட்டுக்கு எப்படி வைத்தியம் பண்ணுமோ அந்த மாதிரி லெவல் அவளுடைய அந்த ரீஹாபிலிட்டேஷன் போறது. ஆனா அந்த அளவுக்கு ரீஹாபிலிட்டேஷன் இன்னும் வரல நம்ம நாட்டில். அந்த மாதிரி வந்தா இன்னும் நல்லாக்கும். நாங்க போய் பார்த்ததுல அதுக்காக அவ எல்லாரும் உடனே தெரிஞ்சிட்டாளன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி உடனே திருந்த முடியாது. பட் அவளுடைய ரீஹாபிலிட்டேஷன் மெத்தட் ஒரு சைக்கலாஜிக்கல் அண்ட் ஒரு மெடிக்கல் அந்த மாதிரி பேஷண்ட்டை ட்ரீட் பண்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூதிங் அந்த மாதிரி ஒரு இழகளோட இறுகிய ஒரு அந்த ஒரு இருக்கிற ஒரு சமாச்சாரத்தை இழக்கி அந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய ஒரு ரீஹாபிலிட்டேஷனை நாங்க பார்த்தேன். அந்த சமயத்துல என்ன பேச சொல்லிட்டா திடீர்னு இந்த மாதிரி தி பொசிஷன் ஆஃப் இந்தியன் விமன் இந்த பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட்னு, அதாவது பெண்கள் இந்தியாவில் முன்னாடி இப்போ அப்படிங்கிறது நான் பேசவும் பேசினேன். எல்லாரும் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டா. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் போய் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது நான் பெரிய பெருமையா நினைக்கிறேன். என்ன மாதிரி கருத்துக்கள்லாம் அந்த மீட்டிங்ல இப்ப நீங்க உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? பெண்களுடைய இன்றைய நிலையும் முந்தைய நிலையும் இந்தியாவில் இருக்கிறது. இந்தியாவில் அந்த காலத்துல பெண்கள் வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணப்பட்டா. அதுக்கு முக்கியமான காரணம் வீடுகள்லயே வாயை திறக்கப்படாது, வாசலுக்கு வெளியில போகக்கூடாது, வாசப்படி தாண்டி போகக்கூடாது,
12 வயசானா கல்யாணம் பண்ணிடணும். நான் சொல்றது ரொம்ப முன்னாடி. 12 வயசானா கல்யாணம் பண்ணிடணும். புருஷன் அடிச்சாலும் வாயை திறக்கப்படாது, வெளியில சொல்லப்படாது, பொறுமையா இருக்கணும், சீதா தேவி மாதிரி இருக்கணும். இப்படியே சொல்லி 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 நம்ம இப்படிதான் இருக்கணுமாக்கும், இப்படிதான் அடி வாங்கணுமாக்கும் அப்படியே நினைச்சுட்டு நிறைய பெண்கள் கஷ்டப்பட்ட காலத்தை பார்த்தோம் நம்ம. ஆனா இப்ப நாளாக பெண்களுடைய முன்னேற்றம் நிறைய ஆய்ந்து வருது. முக்கியமா சொல்லப்போனா அந்த காலத்துல இளம் விதவைகள், நான் கண்ணால பார்த்த விஷயத்த சொல்றேன். இளம் விதவைகள் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாக்க, அந்த ஹஸ்பண்ட் இறந்து போனது அவளுடைய பாவமா? இல்லையே. அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணிட்டு, சமுதாயத்தை அவ படுத்திருக்கிற பாடு சாமானிய பாடு இல்லை. மங்களத்துல கலந்து வரக்கூடாது, அவ வெளியில வரக்கூடாது, எல்லாரும் ஏந்திரம் குடிச்சிட்டு உள்ள போயிடணும். இந்த மாதிரி எங்க குடும்பத்திலேயே எங்க அப்பாவுடைய அத்தங்கா அப்படின்னு ஒருத்தர் இருந்தா. அவங்க எங்களுக்கு அப்ப என்ன எதுன்னு தெரியாது. அப்ப சொல்றாங்க அவளுக்கு ஒரு புருஷன் இல்லை, அதனால உள்ளே இருக்கானா. அது என்னன்னு எங்களுக்கு அவ்வளவுதான் புரியல. அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. ஒரு சின்ன பெற மாதிரி ஒண்ணு இருக்கும், அந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கணும். யாரு கண்ணிலையும் படாம வெடிகாத்தால எழுந்து போய் குளிச்சு ஸ்நானம் மட்டும் உள்ள போயிடணும். இந்த கண்ணி படப்படாது, ஏன்னா இவங்களுக்கு தோஷம் வந்துருமா. அதனால அந்த கதவு வழியா சாப்பாடை கொடுப்பா, அதுக்கப்புறம் கதவை சாத்திடணும். ஆக்சுவலி ஹவுஸ் அரெஸ்ட், ரூம் அரெஸ்ட் அந்த மாதிரி வச்சிருந்தா. ஆனா காலப்போக்குல அதெல்லாம் இப்ப மாறிண்டு வருது. அந்த அதுவும் வயசானவா எல்லாம் கண்டவா, அவளை பத்தி கூட பிரச்சனை இல்லை. இளம் பெண்கள் மறுவிவாகம் பண்ணிக்கிறத பத்தியோ, அவ அன்னைக்கு இருந்த பொட்டு வச்சுண்டு பூ வச்சுண்டு நல்ல புடவை கட்டிண்டு அப்படிலாம் இருக்கணும், அப்படி சமூகத்துல வாழணும் அப்படிங்கிற பெண்களை முக்கியமா நம்ம பெண்கள் சமுதாயம்ல அதுகளே ரொம்ப சப்ரஸ் பண்றாங்க. இப்ப காலம் முன்னேறினாலும் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நிலைமை மாறணும். அது முக்கியமா கிராமங்கள்ல. அது என்னன்னு, இப்போ டிவியில ஒரு பெரிய பெப்சி கோலா காட்டுறோம், ஒரு பெரிய டூத் பேஸ்ட் காட்டுறோம். இதெல்லாம் காட்டும் பொழுது அது சிட்டியில மாத்திரம் வாங்கலையே, அதையே கிராமத்துல இருக்கணும் வாங்குறாங்க. அந்த மாதிரி முன்னேற்றங்கள் சிட்டிஸ்ல வரும்போது, பெரிய பெரிய டவுன்ல வரும்போது, என் கிராமங்களே அதையும் அவ எடுத்துக்கலாமே. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் மாறணும். கணவன் இல்லைங்கிறதுக்காக அந்த பொண்ணை போட்டு ரொம்ப வம்பு பேசி படுத்தி, அவ இப்படிதான் இருக்கணும், அவ அப்படி பண்ணப்படாது, இந்த மாதிரி புடவை கட்டிக்கப்படாது, அதெல்லாம் சொல்ற நிலைமையெல்லாம் மாறணும். அந்த பெண்களும் சமுதாயத்துக்கு ஒரு அங்கமா ஒரு தன்னம்பிக்கையோட வாழறதுக்கு விடணும். அதை இன்னும் மாறணும். அதுவும் கிராமப்புறங்கள்ல முக்கியமா மாறணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப இவ்வளவு ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இன்றைய நாள்ல பேசும்போது இப்ப இன்னும் அந்த நிலைமை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப ஆல்மோஸ்ட் அந்த நிலைமையில கொஞ்சம் தாண்டிட்டதா தான் நான் இருக்கு. தாண்டிட்டு நீங்க நினைக்கிற ரைட், நீங்க சொல்றதை ஒத்துக்கிறேன். நிறைய அந்த மாதிரி பண்ற இடங்களை நான் பார்த்திருக்கேன். நிறைய இடங்கள்ல சொல்றேன். அந்த பெண்ணை அந்த மாதிரியான ஒரு தன்னுடைய வழியில போக முடியாம கஷ்டப்படுத்துற குடும்பங்கள், கஷ்டப்படுத்துற பெரியவர்கள், பெண்கள்லாம் நான் பாக்குறேன். இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது முக்கியமா கிராமங்கள்ல அவ வெளியில போனாலே இதே பேச்சுதான். அவங்களுக்கு அதனால என்ன லாபம்னு எனக்கு தெரியல. அவங்க வீட்டு வேலை எப்படி இருக்கோ தெரியாது, இதை பத்தி தான் பேச்சு. அப்படி போறா, அவர் படைய கட்டு புருஷன் இல்ல, அதை வச்சுன்னு போறா, அவர் பொட்டு வச்சுன்னு. இதெல்லாம் நான் கண்ணாலேயே கேட்டுருப்பேன், காதால கேட்டு கண்ணால பாத்துருக்கேன். அவங்களை கூப்பிட்டே நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு. மேடம், பெண்களுடைய சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் அவங்க ஒரு நல்ல வாழணும் அப்படின்றதுக்காகவும் உங்களுடைய சமுதாய பணிகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு இது குறித்து நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இடைவெளிக்கு முன்னாடி ஆன்டி ஆல்கஹாலிக் அசோசியேஷன் சார்பா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற லாங் பீச் அங்க நடைபெற்ற அந்த கான்ஃபரன்ஸ்ல நீங்க போனப்ப அங்க இருக்கிற ஒரு இந்த பிரச்சனைக்கு, இந்த ஆன்டி ஆல்கஹாலிசம் அப்படின்ற பிரச்சனைக்கு அவங்களுடைய அணுகுமுறை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அங்க கிடைச்ச அந்த இன்சைட், அந்த வெளிச்சத்தை வச்சு பேஸ் பண்ணி நம்ம நாட்டில் இருக்கிற ஆல்கஹாலிக் பேஷண்ட்ஸ்க்கு, ஆல்கஹால் அடிக்ட்ஸ்க்கு ஒரு அணுகுமுறை, ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய சஜஷன் என்னவா இருக்கும் மேடம்? அங்கே அந்த அமெரிக்காவில் நான் பார்த்த அந்த கான்ஃபரன்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் ஆன்டி ஆல்கஹாலிக் இதில் அவங்களுடைய மெத்தடை பரிபூர்ணமாக பூரவே நம்ம இங்கே ஃபாலோ பண்ணணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த பீப்புளுடைய ஆட்டிடியூட், அந்த மெத்தடு, அவள் அதை எடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க. இப்போ நம்மள போய் அதே மெத்தட்ல சொன்னாக்க சட்டுன்னு அதுக்கு ஒரு பலன் கிடைக்காது, சுருக்க பலன் கிடைக்காது. ஆனா என்ன செய்யலாம், அவங்க செஞ்ச இதுகளை கொஞ்சம் அப்ளை பண்ணி ஒரு சைக்கலாஜிக்கல், ஒரு சோசியல் அண்ட் இது மெடிக்கல், அந்த மாதிரியான ஒரு ரீதியில் எடுத்துட்டு அந்த ரீதியில கவுன்சிலிங் பண்ணி அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சில் நம்ம போனோம்னா இன்னும் கொஞ்சம் நன்மை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ ஒரு மனோதத்துவ ரீதியாகவும் ஒரு சமுதாய நோக்கோடையும் ஒரு நோயாளியம் ஒரு மருத்துவர் அணுகுமுறையா ஒரு மருத்துவ அணுகுமுறை தான் இருக்கணும். ஒரு பேஷண்ட்டை எப்படி பாக்குறோமோ அது மாதிரி ஏன் இவன் குடிக்கிறான், இவன் என்னத்தனால இந்த ப்ராப்ளம், அதெல்லாம் முதலேந்து கேட்டாதானே தெரியும். அந்த மாதிரியான அது பெரிய ஒரு இது இருக்குதுக்கு. சாதாரணமா கவுன்சிலிங் முத்திரல ஒரு பெரிய அதுவே ஒரு மகாநாடா இருக்கு. எல்லாரையும் கூட்டி அதுக்கு வந்து பதில் இல்லாம சொல்ற, கரெக்டா பதிலும் சொல்ற, இவ அதுக்கு கேட்கறா. ஆனா நம்ம நாட்டுல அந்த மாதிரி கூட்டி வச்சுட்டு நீ ஏன் குடிக்கிற என்னன்னா பதில் சொல்றதுக்கு ரொம்ப நம்ம அவ்வளவு எதிர்பார்க்கலாம் முடியாது. இது கொஞ்சம் க்ரூடு மெத்தடா தான் இருக்கு. ஆனா நம்ம அந்த ஒரு பேஷண்ட்ங்கிற அணுகிற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் இந்த மெத்தடோட போனோம்னா இன்னும் கொஞ்சம் சூதிங் எஃபெக்டோட போனோம்னா அந்த அவங்க செய்யற அந்த ரீஹாபிலிட்டேஷன் இங்கேயும் நமக்கு பலனை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு முயற்சியும் நம்ம போக போக பண்ணக்கூடிய ஒரு முயற்சியா இருக்கும் போது தான் இதனோட பலன் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ராக்டிக்கலா இதை இப்படி அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் இவருடைய எடுத்துனா நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள அந்த மனோரீதியா அணுகும் போது அவர்களா உணரும் போது ஆமா இது நம்ம வந்து இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு நினைக்கும் போது இது ஒரு முடிவுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஏன் நான் சொல்றேன்னா ஒரு 2-3 பேர் கேசஸ் நாங்க வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ண உடனே கழி எடுத்துன்னு வந்து நான் வீட்டு பக்கம் அடிக்கிறதுக்கு யாரு நீ என் பொண்டாட்டிக்கு புத்தி சொல்றது, நான் குடிக்கப்படாதுன்னு சொல்றது அப்படின்னு அந்த மாதிரி இதெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். கழி எடுத்துன்னு அடிக்க வந்த இதையே நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் ஒரு க்ரூடா அந்த மாதிரி ஒரு ரூடா இருக்கா இல்லையா, அதெல்லாம் நம்ம திருத்தணும்னு சொன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான். அந்த மெத்தடை இங்க கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அந்த மெத்தடை நம்ம கையாளுறதுக்கே நமக்கு இன்னும் நிறைய இன்னும் பிளான் பண்ணி அதுக்கு இன்னும் நிறைய மெத்தடை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும். நிச்சயமா மேடம். கிராமப்புறத்துல வாழும் பெண்களோட வாழ்க்கை முறை மறுமலர்ச்சி அடையணும், அவங்க மேம்படணும் அப்படின்றதுக்காகவே உங்களை முழு நேரமும் இந்த மாதிரி பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் ஈடுபடுத்திக்கிட்டு ஒரு சோஷியல் ஒர்க்கரா இருக்கிறத பாக்குறோம் மேடம். இந்த மாதிரி பொதுவாகவே நீங்க சொன்னீங்க ஒரு சில இடத்துல நம்ம வந்து நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட அங்க ஒரு பிரச்சனை கூட உருவாகும், நமக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கும்னு. பிரச்சனையை பார்த்து விலகி ஓடுற இந்த காலகட்டத்துல எப்ப நீங்க முடிவு பண்ணீங்க இதுதான் என்னுடைய துறையா இருக்க போறது, அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு நான் ஒரு நல்ல தீர்வு எடுக்கிறதுல நான் முயற்சி செய்வேன், ஒரு சமுதாய பணியில என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இதுல உங்களோட ஈடுபாடும் எப்ப வந்தது, உங்களுக்கு எப்படி வந்தது? அதாவது சர்வீஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவேன். நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய பாட்டி, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவா எப்படி இருக்காளோ ஒரு நல்ல ஒரு பெண்ணாக இருக்கிறது, நல்ல படிப்பு, நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அதை விருந்தோம்பல், 4 பேரோட நல்லபடியாக பழகிறது, ஒரு கருணையான உள்ளம் இருக்கிறது, எல்லாருக்கும் உதவி செய்யறது, இதெல்லாம் குடும்பத்தில் வந்து நம்ம கற்றுக்கணுங்கிறது இல்லை. அம்மாட்டேந்து பாட்டிகிட்டேருந்து நம்ம குடும்பத்துக்கு அந்த பாரம்பரியத்திலேயே அது நிச்சயமா அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய எண்ணத்துல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு குடும்பத்துல நான் பிறந்திருக்கேன். எங்க அம்மா சர்வீஸ் மைண்டுனா எங்களுடைய ஆரம்ப காலத்திலேயும் குழந்தையிலேயே நாங்க பார்த்துட்டு வரோம். அதாவது அந்த காலத்துல 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், எங்க 50 வருஷத்துக்கு இந்த அம்மா அப்ப வந்து இன்னொருத்தருக்கு வந்து சாப்பாடு போடுறப்ப எத்தனையோ கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும். பிராமின் லேடியாவும் இருந்துட்டு அந்த காலத்துல எம்மதமும் சம்மதமா இருப்பா எங்க அம்மா. அதெல்லாமே எங்களுக்கு குழந்தைங்க வந்துட்டு அப்ப வந்து சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டான். அன்னைக்கு விசேஷமா கூட இருக்கலாம். யாராவது அந்த சாப்பாடுன்னு கேட்டா ஒருத்தருமே சாப்பிடாம இன்னும் சாப்பாடு போட்டுதான் இப்படி போடணும், இது அப்படி போயிடும் இப்படி போயிடுன்னு சொல்ற காலத்துல அப்படியே அந்த சாப்பாட்டை வந்தவாளுக்கு போட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுல ஏற்பாடு போடுவோம். அதை தவிர நம்ம இன்னொருத்தரோட நேயமா பழகிறதுன்னு சொல்றோம் இல்லையா, வேலை செய்வாளை மேற்கொண்டு எங்க அம்மாவை நான் பார்த்திருக்கேன். கையை பிடிச்சு, ஜாதி மத பேதம் இல்லாத கையை பிடிச்சு, நீ நல்லா இருக்கிய அம்மா, உனக்கு உடம்பு தேவையா, இந்த மாதிரியான ஒரு காரியமெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு நம்ம குடும்பத்தில் நடந்த இதெல்லாம் இதேதான் பேச்சா இருக்கும் அநேகமா. நல்ல காரியங்களை பத்தி நல்லது கேட்பது நன்றேன்னுட்டு. எங்க அம்மாவுடைய பாட்டி ரயில்ல ஒரு தரம் போயிட்டு இருக்கு, கதையெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம மனசுல ஆழமா பதியறது இல்லையா சர்வீஸ் மைண்டு. ரயில்ல போயிட்டு இருக்கச்ச ஒரு பிரசவத்துக்கு வலி எடுத்து போச்சு. அப்ப எல்லாம் ஆம்பளையா இருக்கா, என்ன பண்றது, ஒரு பொன் குழந்தையோன்னு ஒண்ணு இருக்கு. இவங்க என்ன பண்ணினாங்களா, எங்க அம்மாவோட பாட்டி தன்னுடைய புடவையை 2ஆ கிழிச்சாங்களாம். கிழிச்சு தர கட்டி அதை போட்டு இந்த கையில துண்டு ஒண்ணு வச்சிருந்தாங்களாம். அதை போச்சு இந்த அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி போனாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பாட்டி எப்படி செஞ்சா, நம்ம வீட்டுல அன்னதானம் எப்படி நடந்தது, இந்த மாதிரி அந்த மாதிரி கேட்டு 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 ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துருச்சு. அதே மாதிரியே என் குழந்தைகளுக்கு வந்துருச்சு. என் குழந்தைகள் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கா. அது நம்ம குடும்பத்துல வர்றது தானே.
அப்படி வரும்பொழுது ஒரு காலகட்டத்துல நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன். ரொம்ப மனசு தளர்ந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அந்த சமயத்துல இந்த சாய்பாபாவுடைய தரிசனத்துக்கு போனேன். நான் போன பொழுது அங்க அவருடைய சர்வீஸ், அவர் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாம இருந்தேன். பீஸ் ஆஃப் மைண்டை பத்தியும் சர்வீஸ்னால பீஸ் ஆஃப் மைண்ட் எப்படி வருங்கிறத பத்தியும் அதனோட தேவைகளை பத்தியும் அந்த ஒரு லெக்சர்ல உட்காந்து கேட்டு அந்த சன்னகிரி உட்காந்து இருந்தேன். அந்த இதுலயே ஒயிட்ஃபீல்டில் உட்காந்து பெங்களூர்ல. அந்த சமயத்துல நான் நினைச்சேன், ஏன் நம்ம முழு மூச்சா சர்வீஸ்ல இறங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு தீர்மானம் பண்ணினதுதான். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா பிளட்லயும் ஜீன்ல இருந்ததுனாலையும் கம்பைண்டா வந்தது. அதை தவிர குழந்தைகள் எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங் உண்டு ஸ்கூல்ஸ்ல. அதுல நான் வந்து கிளாஸ்ல எங்களுக்கு எல்லாம் உண்டு. அது கிராமப்புறங்களுக்கு போறது, கிராமப்புற குழந்தைகளை குளிப்பாட்டுறது, அந்த கிராமங்களுக்கு போய் மரம் நடுறது, இந்த மாதிரி அந்த சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங்ல உண்டு. அதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு. அதை தவிர மதர் தெரசாக்கு நான் இந்த மாதிரி மைண்ட் சரியா இல்லாம கஷ்டப்பட்ட பொழுது அந்த சர்வீஸ் எடுத்துக்கிறதா வேண்டாமாங்கிற ஒரு டைலமால இருந்தேன். அப்ப நான் ஒரு லெட்டர் போட்டேன். அதுக்கு பதில் வந்தது, ஸ்மைல் அட் யுவர் ஹஸ்பண்ட், ஸ்மைல் அட் யுவர் ஃபேமிலி, டூ சோஷியல் ஒர்க், காட் பிளஸ் யூ, யூ ஹேவ் பீஸ் ஆஃப் மைண்ட். இதை எழுதியிருந்தேன். அவங்க சொன்னது எனக்கு எப்படி இருந்தது, நீ வீட்டையும் விட்டுறாத, ஹஸ்பண்டையும் விட்டுறாத, குழந்தையும் விட்டுறாத, இதையும் செய்ய, ரெண்டையும் ஜஸ்டிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால என்னுடைய ரோல் மாடல் இன்னைக்கு தெரசாவுடைய ஒரு இதுதான். அவங்க வந்து ஓஷன், ஒரு பெரிய சமுத்திரம், அதுல ஒரு துளி நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற யோசனை எனக்கு வந்து அவங்க லெட்டர், அதனால தீர்மானம் பண்ணினேன். அதனாலதான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். இதை எடுத்துட்டது அதனால தான். நிச்சயமா மேடம், உங்களுடைய பணி உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல் கிட்ட இருந்து தான் உங்களுடைய பணி ஆரம்பிச்சிருக்கு. சொன்ன மாதிரி நீங்க பாரம்பரியமா வரக்கூடிய குடும்பத்திலையும் எங்களுக்கு இது வந்து சர்வீஸ் மைண்ட் அப்படிங்கிறது போக உங்களுடைய ஒர்க்கை வந்து ஒரு முழுமையானதா போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுடைய பணிகள் இப்படி கிராமப்புற பெண்கள் மேம்பாட்டுக்காக உழைக்கின்ற உங்களுடைய பணி தவிரவும் போதைப் பொருளுக்கு குடிபோதைக்கு எதிரான உங்களுடைய பணி மற்றும் இந்த முதியோர் பணி இந்த மாதிரி எல்லாம் இருக்கப்போ உங்களுடைய பணிகள் இருக்கும்போது உங்களுடைய கணவர் பற்றியும் நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். திரு சேதுராமன் அவர்கள் உலக புகழ்பெற்ற ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர். உங்கள் கணவர் பற்றி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி எங்களுடைய பணிகள்னு நீங்க கேட்கல இல்லையா, அந்த பணிகள்ல நிறைய தர்ம கல்யாணங்கள்லாம் பண்ணியிருக்கோம். எஜுகேஷனுக்கு நிறைய 1976 ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கோம். ஹேண்டிகேப்ஸ்க்கு ஒத்தாசை பண்றோம். அங்க தென்னந்தர் அங்கங்க எங்கெங்க என்னென்ன தேவைப்படுறதோ, ஒரு கோவிலுக்கோ ஒரு கிராமத்துக்கோ ஒரு கஷ்டப்படுறவாளுக்கோ, அதெல்லாமும் நாங்க 25 வருஷத்துல எங்களால இயன்ற அளவுக்கு நிறைய ஃபீல்டை கவர் பண்ணி செஞ்சுட்டு வரோம். இப்ப அடுத்தாக இந்த மாதிரி பணிக்கு என்னுடைய கணவர், அவர் எப்படிப்பட்டவர், இந்த இது எனக்கு எப்படி ஊக்கப்படுத்தினார், அவருடைய வேலைகள் என்ன, இதை பத்தி நான் சொல்றேன். என்னுடைய கணவர் வந்து பிசினஸ் மேன் மாத்திரம் இல்லை, அவர் ஒரு பெரிய தமிழ்ல ஒரு பெரிய மேதை. தமிழ்னா ரொம்ப இஷ்டம். தமிழ் இலக்கியங்கள் அப்படியே கரதலியா சொல்வார். தேவாரம், திருவாச்சகம், பெரிய புராணம் எல்லாமே. அவர் வந்து கல்வெட்டுல வந்து திடீர்னு அவருக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. அது ஒரு மிரக்கல், அது ஒரு காட்ஸ் கிஃப்ட். அது அந்த கல்வெட்டு கோவில்ல எழுதியிருக்கும் இல்லையா, அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி படிச்சு அது படிக்கிறதுக்கே வந்து 7 வருஷம் ட்ரைனிங் வேணும். ஆனா இவர் ஒன் ஃபைன் மார்னிங் திடீர்னு படிச்சார். நாங்கெல்லாம் கூட போயிருந்தோம். அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் படிச்சு, இப்பெல்லாம் 1976, 1912, 1913 இருக்கு, அப்படி இருக்காது. பூர்வ பல்குனியும் வியாழனும் பெற்ற அப்படின்னு தமிழ்ல இருக்கும். அது அத்தனைக்கும் இவர் எஃபிமெரிஸில் ஒர்க் அவுட் பண்ணி மேத்தமேட்டிக்ஸையும் வானசாஸ்திரத்தையும் அந்த கல்வெட்டு இலக்கியத்தையும் அந்த கல்வெட்டோட கம்பைன் பண்ணி இந்த ராஜாக்களுடைய டேட்ஸ் நிறைய மாற்றங்கள் வருதுல, மாற்றங்கள் ஏற்படுறது சரித்திரத்துல. அந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் எடுத்து மாற்றி எழுதியிருக்க. தி சோழாஸ், பாண்டியாஸ், ஏர்லி சோழாஸ், இம்பீரியல் பாண்டியாஸ், அதை தவிர நிறைய குலோத்துங்கன் கோவை, அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ், புக்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காரு. இதுலலாம் டேட்ஸு சம்பவங்கள்லாம் நிறைய மாறுறது. இதை வந்து எப்படி இவர் எடுத்து இந்த மேத்தமேட்டிக்ஸு, இந்த அஸ்ட்ரானமி இதெல்லாம் அவர் கம்பைன் பண்ணி அந்த எடுத்த அந்த மெத்தடாலஜி இருக்கு, அதை வந்து இப்போ வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸில் அவருடைய மெத்தடாலஜி இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரா. 40,000 கல்வெட்டு பார்த்துருக்காரு. ஒரு கல்வெட்டு 2 கல்வெட்டு. இந்த தமிழ்நாட்டில் இருக்க கோயில் கல்வெட்டு ஒண்ணுமே அவருடைய மனப்பாடத்துல தப்ப முடியாது. அவர் ஒரு கல்வெட்டு கம்ப்யூட்டர்னே பேரு. அவருக்கு 1998 இந்தியாவின் சிறந்த கல்வெட்டு அறிஞர் அப்படிங்கிற விருதை கொடுத்தார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய மேதை அவர். அந்த சரித்திரத்துறைக்கு
அந்த பழங்கால ராஜாக்கள் பண்ண தர்மத்தெல்லாம் வெளிக்கொண்டு வந்து அவர் அந்த துறையில அவர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு மகாமேத ஒரு ரிசர்ச்சரோட ஒய்ஃப் நான் சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய குழந்தைகளுடைய ஒத்துழைப்பு, அதை தவிர இந்த ஈவ்ஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு அமைப்பை என்னிடம் உண்டாக்கி கொடுத்த மிஸ்ஸஸ் ஜான் அப்படிங்கிற என்னுடைய அருமை ஃப்ரெண்டு, அவங்களுடைய உற்சாகப்படுத்துறதுனால தான் இந்த சங்கத்தில் நான் ஈடுபட்டு 26 வருஷம் செஞ்ச முடியுது. அதை தவிர என்னுடைய மெம்பர்ஸ், ஈவ்ஸ் சங்கம்னு சொல்றதை விட ஈவ்ஸ் குடும்பம்னு எல்லாரும் சொல்லுவா. அந்த அளவுக்கு ஒரு கோஆபரேஷன். எல்லாரும் என்ன ஒரு அம்மா மாதிரியோ அக்கா மாதிரியோ தான் நினைச்சுட்டு எல்லாரும் ஒரே கூட்டு குடும்பம் மாதிரி செயல்பட்டு ஒத்துமையோட அந்த மாதிரி எனக்கு உறுதுணையா இருந்த என்னுடைய அங்கத்தினர்கள், இந்த ஈவ்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்டுடைய ட்ரஸ்டீஸு, அது மாதிரி இந்த ஊர்ல எங்க ஊர்ல நல்ல உள்ளம் படைத்தவர்கள், நல்ல எண்ணம் கொண்டவர்கள், என்னுடைய சிநேகிதர்கள், எங்கள் ஊர் மக்கள் எல்லோரும் என்னை உற்சாகப்படுத்தி என்னுடைய ஒரு பணிகளை பாராட்டு உற்சாகப்படுத்தினதுனாலையும் அவன் கொடுத்த ஒரு ஊக்கத்தினாலையும் ஒரு கோஆபரேஷன்னாலையும் தான் இன்னைக்கு நான் இந்த 26 வருஷமா தொடர்ந்து ஒரு பர்சிவரன்ஸோட ஒரு தளர்ச்சி இல்லாம நடத்த முடியுது. அதனால மேல மேல என்னால என்ன முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு இறைவனோட அருள் எப்படி முடியுமோ நான் செஞ்சுட்டு வரணுங்கிறத நான் இறைவனை பிரார்த்திச்சுட்டு இருக்கேன். செஞ்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன். மேடம், என்ன சொல்லணும் அப்படின்னு தோணுதுன்னா, நீங்க ஒரு முழு மனதா முழுமையா எந்த ஒரு தளர்ச்சியும் இல்லாம உங்களை முழுமையா இந்த சமூக பணிகள்ல ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனா தான் உங்களை நாங்க பார்க்குறோம் மேடம். உங்களுடைய இந்த சமுதாய பணி மூலமா பெண்கள் சமுதாயம் மட்டும் ஒரு எழுச்சி பெறாம நம்ம நாட்டுக்கே ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். நீங்க எங்க காலைமலர் நிகழ்ச்சியில உங்களுடைய சமுதாய பணி, உங்களை பற்றிய பல விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் மேடம். நன்றி. ரொம்ப சந்தோஷம். இந்த ஜெயா டிவி இருக்க அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். நன்றி மேம்.